ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சமீபத்துல நம்மளோட இயக்குனருமே பாரதி ராஜா காலமாயிட்டாரு. அவருக்கு திரையுலகமே சேர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு அரசியல் பிரபலங்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ஏன் இவருக்கு இந்த ஒரு மரியாதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு படத்தை மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க. இவர் வந்து ஒரு டைரக்டர். இவரோட ரெண்டு படம் சொல்றேன் பாருங்க. கருத்தம்மா. இன்னொரு படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதம் புரியுது. இன்னொரு படம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜயகாந்த் சாரை வச்சு ஒரு படம் தமிழ்ச்செல்வன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. இந்த படங்கள்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப யூடியூப்லயே கூட அவைலபிளா இருக்கு. அந்த படத்துல முக்கியமா நம்ம சொல்ல போறது கருத்தமாங்கிற படம். அந்த காலத்துல பெண் சிசு கொலைங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தது. ஆனா அதை மையமா வச்சு ஒரு படம் கருத்தமா படம். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, கள்ளிப்பால் மூணாவது குழந்தையா பெண் குழந்தை பிறந்ததுனால அந்த தகப்பன் பெண் குழந்தைய கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல சொல்றாரு. அதை பார்த்து அந்த ஊர்ல படிச்ச ஒரு மனுஷன், இந்த குழந்தைய கொல்லாதீங்க, நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்லுறவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மாட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு இவர் வளர்க்குறாரு. அதே அந்த வளர்த்த அந்த பிள்ளை பெரியவனாகி டாக்டர் ஆகி அதே ஊருக்கு வர்றாங்க. வர்றப்ப யாரை கொல்ல சொன்னாங்களோ அந்த தகப்பனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது அந்த டாக்டர். ஒரு கட்டத்துல அந்த வளர்த்தவர் சொல்றாரு, மொக்க அந்த அந்த கேரக்டர் தகப்பனோட கேரக்டர் பேர் மொக்க. மொக்க, இப்ப உனக்கு வைத்தியம் பார்த்தது யாருன்னு நினைச்ச, உன்னோட பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருந்திருக்கும். அப்ப என்னைக்குமே ஒரு வைரத்தை பட்டதிட்டணும். அது மண்ணுக்குள்ளேயே இருந்தா அது என்ன ஆகும்? அதனால மனுஷனோட ஒரு எண்ணத்தை வந்து இப்படியே இருந்தா, பெண் குழந்தைங்கிறதும் குழந்தைங்க அவங்களும் ஒரு வரம் சாபம் இல்லை அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டும் விதமா இந்த படத்தை நம்மளோட பாரதி ராஜா நமக்கு படைச்சிருப்பாரு. இந்த படம் ஒரு தேசிய விருது வாங்கின படம். இந்த படத்துல வந்து நம்மளோட ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படம் ரொம்ப அருமையான படம். நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு சமீபத்துல பத்மஸ்ரீ விருது கூட கொடுத்தாங்க. அவரோட இன்னொரு படமான தமிழ்ச்செல்வன் ஒரு கமர்சியல் ஆக்ஷன் டிராமா அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா அதுல எவ்வளவு தூரம் ஒரு மக்களுக்கான விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறணும். தமிழ்ச்செல்வன்கிற படத்துல ஒரு கலெக்டர் வந்து அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்வாரு. அப்ப இருந்த கொத்தடிமை முறை வந்து எந்த மாதிரி இருந்தது, அதை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அரசியல்வாதிகள் போடுற ஆட்டத்தை அதிகாரிகளால கண்டிப்பா தட்டி கேட்க முடியுங்கிறதையும் அப்பவே வந்து எடுத்து காமிச்சது நம்மளோட பாரதி ராஜா. தமிழ்ச்செல்வன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இயக்குனருமையும் சாதாரண மனுஷங்க நிறைய பேர் அறிமுகப்படுத்தினிருக்காரு. நம்மளோட ஹிந்தியிலையும் தமிழ்லையும் மற்ற மொழிகளிலையும் கொடிக்கட்டி பிறந்த ஸ்ரீதேவி அறிமுகப்படுத்தினவரும் நம்மளோட பாரதி ராஜா சார் தான். கவுண்டமணி சார் அறிமுகப்படுத்தினவரும் நம்ம பாரதி ராஜா சார் தான். அவரோட பட்டறையில இருந்து வந்தவங்க தான் நம்மளோட கே பாக்கியராஜ். அப்புறமேட்டு அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவங்க பார்த்திபன், பாண்டியராஜன், இவங்க எல்லாருமே. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட அடுக்க சொல்லிக்கிட்டே போகலாம். தெலுங்குல சுதாகர் அப்படிங்கிற ஹீரோவை தமிழ்ல இருந்து தெலுங்கு எல்லா மொழிக்கும் அறிமுகப்படுத்தினாரு. நம்மளோட நடிப்பு ராட்சசியம் சொல்லப்படுற ராஜீவன் நடத்தையும் இவர் தான் அறிமுகப்படுத்தினார். வடிவேல் சாருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தவரும் இவர் தான். இவரை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவரோட இளங்களுக்கு எங்களோட டீம் சார்பா ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கோ. ஒரு இமயம் சரிஞ்சதுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். அதுவும் இல்லாம அவர் நிறைய படங்கள்ல ஒரு நடிகராகவும் நடிச்சு நமக்கு நம்மளை சந்தோஷப்படுத்தியிருக்காரு. தனுஷ் படங்கள்ல அவரை பார்த்துருக்கலாம். நிறைய சிம்பு சாரோட படத்துல இவங்க நடிச்சிருக்காரு. அவரை பத்தி மேலும் தெரியணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். நம்மளோட இயக்குனர் நிலைமை விட்டு மறைந்தது நமக்கு ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். அவர் எங்க இருந்தாலும் இறைவனடி சேர்ந்து இறைவனோட ஆத்மா, அவரோட ஆத்மா இறைவன் காலடி தான் இழைப்பாரட்டும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள், எங்களோட ஒரு எண்ணமும் கூட. நன்றி.